டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A சீரிஸ் போயிட்டு இருக்கு. அதோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டோட பார்ட் 3 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி 50 கொஸ்டின் பார்த்துருக்கோம். 51வது கொஸ்டின் அப்படியே தொடருவோம். பொருந்தாத ஒன்றை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 51வது கொஸ்டின் பொருந்தாத ஒன்று என்ன இருக்குது? ஆப்ஷன் ஏ வந்து அவ்வு ஊ கொடுத்துருக்காங்க, லகரம் லகரம் கொடுத்துருக்காங்க, ஈ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து இன எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இன எழுத்து. என்னது? இன எழுத்துல இருக்கும். ஓகே. ஸோ நம்மளுக்கு பார்க்க இன எழுத்து தெரியுது. அவ்வு என்பதோட இனமா வந்து ஊ இருக்கணும். லகரம் லகருக்கு வந்து இன எழுத்து இது கிடையாது. ஸோ பொருந்தாத ஒன்றுன்னு சொல்றாங்க. ஆப்ஷன் பாம்பே. ஐக்கு இ, அவ்வுக்கு ஊ, இக்குக்கு இங்கு வரணும். சரிங்களா? ஸோ இதான் வந்து இன எழுத்து. கொஸ்டின் 51 ஆப்ஷன் பாம்பே. 52 உயிரெழுத்துக்களில் நெடிலை அடுத்து அதன் இனமாகிய குறில் எழுத்துக்கள் வரும் சொற்களை எவ்வாறு அழைப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உயிரெழுத்துக்களில் நெடிலை அடித்து அதன் இனமாகிய உயிரெழுத்துக்கள்ல நெடிலை எடுத்து அதன் இனமாகிய குறில் எழுத்துக்கள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நெடிலை அடுத்து ஆ, அதற்கு அடுத்து ஆ என்பது இனமா வருது அப்படின்னா இதை என்னன்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அளபடைன்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ நெடிலை அடுத்து அதன் இனமாகிய குறில் எழுத்துக்கள் வரும் சொற்களை எவ்வாறு அழைப்பர் அப்படின்னா அளபடை அப்படின்னு சொல்றோம். ஸோ அளபடை அப்படின்னா என்ன அப்படின்னா எழுத்துக்கள் நீண்டு ஒலித்தல் அப்படின்னு சொல்றாங்க. அதோட கால அளவை பொறுத்து தான் அளபடை வந்து சொல்றோம். ஸோ எழுத்துக்கள் வந்து நீண்டு ஒலித்தல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சுட்டு அப்படின்னா என்ன? சுட்டு அப்படின்னா என்னன்னா சுட்டு எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றை சுட்டி காட்ட வருவது வந்து சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சுட்டு எழுத்து என்னென்ன இருக்கு? சுட்டு எழுத்து என்னென்ன இருக்கு? ஆ இருக்கு, ஈ இருக்கு, அப்புறம் உ. ஆ, இ, உ இதெல்லாம் வந்து சுட்டு எழுத்துக்கள். இப்போ இந்த ஆ அப்படின்றது என்ன அப்படின்னா சேய்மை சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன? சேய்மை சுட்டு. ஓகே. அதுக்கடுத்து ஈ அப்படின்றது என்ன? ஈ அப்படின்றது அண்மை சுட்டு. அதுக்கடுத்து ஊ அப்படின்றது என்ன? ஊ வந்து இடைமை சுட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆக்கும் ஈக்கும் நடுவுல இருக்க வந்து ஊ வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இடைமை சுட்டு. அதாவது தூரத்துல இருக்கிறவங்களும் ரொம்ப தொலைவுல இருக்கவங்களும் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இடையில இருக்கவங்களை வந்து ஊ என்ற சொல்லால சொல்லுவாங்க. ஓகே. அதுக்கடுத்து இன எழுத்துக்கள். இன எழுத்துக்கள் முன்னாடியே பார்த்தோம். அதுக்கடுத்து மெய் மயக்கம். மெய் மயக்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லோட இடையில இரண்டு, அதாவது இரண்டு மெய்யெழுத்துக்கள் வர்றதுதான் மெய்யெழுத்துக்கள் மெய் மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து 3 தான் சொல்றோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உடல்நிலை மெய்மயக்கம். இது உடல்நிலை மெய்மயக்கம்னு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேற்று நிலை மெய்மயக்கம்னு சொல்லுவோம். வேற்று நிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து 3வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈரொற்று மெய்மயக்கம்னு சொல்லுவோம். சரிங்களா? ஈரொற்று மெய்மயக்கம். சரிங்களா? ஈரொற்று மெய்மயக்கம். கொஸ்டின் நம்பர் 53 பொருந்தாத இணையை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருந்தாத இணை கலைச்சொல் கேட்டிருக்காங்க. மின் நூல் அப்படின்னா என்ன? மின் நூல் அப்படின்னா இ புக் அப்படின்னு சொல்லணும். மின் நூல்னா என்ன? இ புக். ஓகே. அதுக்கடுத்து மேகசின். இ மேகசின் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இ மேகசின் என்னது? மின் இதழ்னு சொல்லணும். சரிங்களா? இ மேகசின்னா என்ன? மின் இதழ். ஓகே. ஸோ மின் நூலகம். மின் நூலகம் இ லைப்ரரி கரெக்டா இருக்குது. மின்னஞ்சல் இமெயில் கரெக்டா இருக்குது. மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர் இதெல்லாம் சரியா இருக்கு. பொருந்தாத இணையை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ. சரிங்களா? சரி. கொஸ்டின் நம்பர் 54 முறைப்படுத்தப்பட்ட தொடரை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. சரி, முறைப்படுத்தப்பட்ட தொடர். விளையும் பயிர் தெரியும் முளையிலேயே அப்படின்னு சொல்றாங்க. அது தவறு. விளையும் பயிர் முளையிலே தெரியும்னு சொல்லணும். விளையும் பயிர் என்ன ஆகும்? முளையிலே தெரியும்னு சொல்லணும். சரி, ஓகே. கல்லாமை. கல்லாமையை ஆக்குவோம் இல்லாமைன்னு சொல்றாங்க. சோ இது இங்க என்ன வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லாமை இல்லாமை ஆக்குவோம் வரணும். என்ன வரணும்? கல்லாமை இல்லாமை ஆக்குவோம் வரணும். அதுக்கடுத்து
பாம்பரியும் பாம்பின் கால் அப்படின்னு சொல்றாங்க. பாம்பரியும் பாம்பின் கால் இதுதான் சரியானது. சரிங்களா, இதுதான் சரியானது. ஏ தவறு. சரி, அதுக்கடுத்து நுணலும் கெடும் வாயான்னு சொல்றாங்க. நுணலும் தன் வாயால் கெடும் சொல்லணும். நுணலும் தன் வாயால் கெடும். சரி, இந்த நுணல் அப்படின்னா என்ன? இந்த நுணல் இருக்கு பாத்தீங்களா? சரி, ஓகே. இந்த நுணல் அப்படின்னா என்ன அப்படின்னா தவளை. சரிங்களா, அதாவது அதிகமா பேசக்கூடாது. இப்ப தவளை எப்படி அது சத்தம் போட்டு பாம்புட்ட மாட்டிக்கிறதோ அது மாதிரி நாமளும் அதிகமா பேசிக்கிட்டே இருந்தோம்னா ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிடுவோம் அப்படின்றதுதான் இந்த நுணலும் தன் வாயால் கெடும்ன்றதுல சொல்லியிருக்காங்க. பாம்பரியும் பாம்பின் கால் அப்படின்னு பார்த்தோம்னா கற்றவர்களுக்குத்தான் கற்றவர்களை தெரியும் அப்படின்ற விஷயத்துல நம்ம இதை பேசியிருக்கோம். ஓகே, 55 அடுத்த கேள்வி. சரியற்ற தொடரை தேர்க அப்படின்னு சொல்றாங்க. சரியற்ற தொடர். சரி, நல்லொழுக்கங்களின் தொகுப்பாக நல்லொழுக்கங்களின் தொகுப்பாக அறியப்படும் நூல் என்ன? ஆசாரக்கோவை. சரிதான், நல்லொழுக்கங்களின் தொகுப்பு. ஆசாரம் நல்ல ஒழுக்கம், தொகை அப்படின்னு பார்த்தோம்னா இங்க ஆசார கோவைன்னு இருக்கணும், கோவைன்னு இருக்கு. சரி, ஓகே. ஆசார கோவை. ஆசார கோவை இயற்றியவர் யார்? பெருவாயில் முள்ளியார். சரி, ஆசார கோவை இயற்றினது யாரு? பெருவாயில் முள்ளியார். இதுவும் சரியாதான் இருக்குது. அதுக்கடுத்து ஆசார கோவை 14 மேற்கணக்கு நூல்களில் ஒன்று. அப்ப தவறு. ஆசார கோவை என்னது? 14 கீழ்கணக்கு நூல்னு சொல்லியிருக்கணும். சரிங்களா, ஆசார கோவை என்னது? 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. மேற்கணக்கு நூல் அப்படின்னா என்ன? மேற்கணக்கு. சரி, மேற்கணக்கு அப்படின்னா 18 நூல்களோட தொகுப்பு தான் மேற்கணக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 8 தொகையும் 10 பாட்டும். சரி, 8 தொகையும் 10 பாட்டும்னா 14 மேற்கணக்கு நூல்கள். ஆசாரக்கோவை என்பது 14 கீழ்கணக்கு நூல். சோ 3வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. சரி, அதுக்கடுத்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆசாரக்கோவையில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை 100. ஆசாரக்கோவையில் உள்ள வெண்பாக்களோட எண்ணிக்கை என்ன? 100. சரியானதுதான். சரி, ஓகே. ஆசாரக்கோவை பெருவாயில் முள்ளியார் அவர் பிறந்த ஊர் என்ன? பெருவாயில் முள்ளியார் நூலோட ஆசிரியர் தான். சோ அவர் பிறந்த ஊர் அப்படின்னு பார்த்தோம்னா வன்கயத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறந்த ஊர் என்னது? வன்கயத்தூர். அடுத்த கேள்வி போலாம். பொருந்தாத தொடரை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருந்தாத தொடர் என்ன? முத்தேன்னு கேட்டிருக்காங்க. சரி, முத்தேன்னா என்ன? கொம்புத்தேன், பொந்துத்தேன், இங்க என்ன இருக்கணும்? கொசுத்தேன் இருக்கணும். கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுத்தேன், வளர்ப்பு தேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தேன்ல வராது. சரி, பொருந்தாத ஒண்ணு ஆப்ஷன் ஏ தவறு. சரி, முக்கணி அப்படின்னா என்ன? மா, பலா, வாழை. முத்தமிழ் அப்படின்னா என்ன? இயல், இசை, நாடகம். சரி, மூவேந்தர் யார் யாரு? சேரர், சோழர், பாண்டியர். சரி, இப்போ இந்த இடத்துல நம்ம இன்னொன்னு பார்க்கணும். அதாவது நிறுத்தற்குறிகள் பார்க்கணும். நிறுத்தற்குறிகள். சரிங்களா, நிறுத்தற்குறிகள். நிறுத்தற்குறிகள் வரும்போது சோ இந்த இடத்துல இப்ப முக்கணின்னு கொடுத்திருக்காங்க. முக்கணி அப்படின்னு கொடுக்கும்போது இந்த இடத்துல அரைப்புள்ளி என்பது இடம்பெறணும். சரிங்களா, அரைப்புள்ளி இடம் பெற்றுதான் நீங்க என்ன கொடுத்துருக்கணும் அப்படின்னா மா, பலா, வாழை அப்படின்றத நீங்க கொடுத்திருந்தா இது நிறுத்தற்குறியில கேள்வியா வரும்போது. சரிங்களா, சரி, ஓகே. சரியற்ற தொடரை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியற்ற தொடர் அப்ப தவறான அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, சரியற்ற அப்படின்னா தவறான. தவறான தொடர் என்னது? தமிழரின் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்விலும் இருப்பது பாட்டு. சரிதான். நமது பண்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்வது விழாக்கள். இதுவும் சரியே. இயற்கையை கடவுளாக வணங்குதல் தமிழரின் மரபு. இயற்கை கடவுளா வழங்குறது தான் தமிழோட மரபு. ஆமா, நம்ம கீழடியில இருந்து இன்ன வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? இயற்கையை தான் வணங்கிக்கிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து இயற்கையை போற்றும் வகையில் அமைந்த விழா சரஸ்வதி பூஜை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயற்கையை போற்றும் வகையில் அமைந்த விழா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன விழா கொண்டாடுவோம்? பொங்கல் விழா கொண்டாடுறோம். சரிங்களா, இயற்கையை போற்றும் வகையில அமைந்த விழா என்னது? பொங்கல் விழா தான். சரிங்களா, சோ அதற்காக தான் நம்ம பொங்கல் விழா கொண்டாடுறோம்.
அதுக்கடுத்து இந்த சரஸ்வதி பூஜை அப்படின்னா என்ன அப்படின்னா நவராத்திரி, சரிங்களா? நவராத்திரியோட 9ஆம் நாள் கொண்டாடப்படுற விழா தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நவராத்திரி. நவராத்திரின்றது என்னது? சரஸ்வதி, அதாவது நவராத்திரியோட 9ஆம் நாள் கொண்டாடப்படுற விழா தான் வந்து சரஸ்வதி பூஜை. ஓகே. பொருந்தாத இணையை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருந்தாத இணை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விழாக்களை வச்சு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அறுவடை திருவிழா, அறுவடை திருவிழா ஆந்திரா கர்நாடகான்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மகர சங்கராந்தி அப்படின்ற அடுத்த ஆப்ஷனு மகர சங்கராந்தி மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம். லோரி, லோரி அப்படின்றது பஞ்சாப்ல செலிப்ரேட் பண்ணக்கூடியது. ராஜஸ்தான் உத்தராயன், உத்தராயன் வந்து எங்க பண்றோம் அப்படின்னா ராஜஸ்தான்ல செலிப்ரேட் பண்ணக்கூடியது. ஸோ கொஞ்சம் மாத்தி இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ராஜஸ்தான் பின்னாடி போயிருக்கணும். ஓகே, இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருந்தாத இணை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அறுவடை திருவிழா அப்படின்றது வந்து தமிழகத்துல கொண்டாடக்கூடியதுதான், சரிங்களா? தமிழகத்துல அறுவடை, அதாவது பொங்கல் விழாவை தான் நம்ம அறுவடை திருவிழாவை கொண்டாடுறோம். அது தமிழகத்துல தான். ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம்லாம் நம்ம என்ன பண்றோம், மொத்தமா வந்து மகர சங்கராந்தி அப்படின்ற விழா தான் கொண்டாட போடுறோம். இதே பொங்கல் விழாவை பஞ்சாப்ல எப்படி கொண்டாடுறோம் அப்படின்னா லோரி அப்படின்னு கொண்டாடுறோம். இதே பொங்கல் விழாவை வந்து ராஜஸ்தான்ல எப்படி கொண்டாடுறோம் அப்படின்னா உத்தராயன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருக்கோம். சரி, இது ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருந்தாத இணை ஆப்ஷன் ஏ. 4 வகையான சிற்பக்கலைகளில் பொருந்தாத ஒன்று. சிற்பக்கலைகள் 4 அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்க. சரி, அந்த 4 வகையான சிற்பக்கலைகள்ல பொருந்தாதது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம்? கட்டுமான கோயில்கள். ஓகே, குடைவரை கோயில்கள். சரி, அதுக்கடுத்து புடைப்பு சிற்பங்கள். அதுக்கடுத்து கற்சிற்பங்கள். கற்சிற்பங்கள் அப்படின்றது வந்து 4 வகையான சிற்பக்கலைகள்ல கிடையாது. கட்டுமான கோயில், குடைவரை கோயில், புடைப்பு சிற்பங்கள். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒற்றைக்கல், அதாவது ஒற்றைக்கல் கோயில்கள் வரும், சரிங்களா? ஒற்றைக்கல் கோயில்கள். சரி, ஒற்றைக்கல் கோயில்கள் தான் அந்த 4வது சிற்பக்கலை. இப்போ இந்த கட்டுமான கோவில் அப்படின்றது பார்த்தோம்னா தமிழகத்துல யார் வந்து இந்த கட்டுமான கோவிலை கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் நரசிம்மவர்மன், சரிங்களா? யாரு நம்ம வரலாறுல பார்க்கணும், 2ஆம் நரசிம்மவர்மன். சரி, 2ஆம் நரசிம்மவர்மன் தான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துல கட்டுமான கோயில்களை கொண்டு வந்திருப்பாரு. குடைவரை கோயில்கள், குடைவரை கோயில்கள் இதுவும் பல்லவர்களோட சிறப்பான அம்சம் தான். சோ இதை யாரு கொண்டு வந்திருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா மகேந்திரவர்மன். யாரு? மகேந்திரவர்மன். சரி, புடைப்பு சிற்பங்கள். இந்த புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இதை எங்க பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாபலிபுரத்துல இருக்க அந்த இயற்கை காட்சிகளை வந்து புடைப்பு சிற்பங்களை செதுக்கி இருப்பாங்க. இது யாரோட காலத்துல வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1ஆம் நரசிம்மவர்மன். 1ஆம் நரசிம்மவர்மன். இதுல 4 வகையான சிற்பங்கள் பொருந்தாது. ஆப்ஷன் டெல்லி. அடுத்த கேள்வி போயிடலாம். உச்சரிப்பில் சிறிதளவே வேறுபாடு உள்ள ஒலிகளை கொண்ட, கேள்வி பாருங்க, உச்சரிப்பில் சிறிதளவே வேறுபாடு உள்ள ஒலிகளை கொண்ட எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கான ஆன்சர் வந்து 8. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மயங்கொலிகள் அப்படின்னு இருக்கும், சரிங்களா? மயங்கொலிகள். மயங்கொலிகள் தான் நம்மளுக்கு கேள்வியா கேட்டிருக்காங்க. சோ என்னென்ன மயங்கொலி இருக்கு? லகரம் இருக்கு, லகரம் இருக்கு, லகரம் இருக்கு, சரி, மயங்கொலிகள்ல லகரம், 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 சரிங்களா? அதுக்கடுத்து நகரம், 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 வள்ளின ரகரம், அப்புறம் இடையின ரகரம். சோ இவை 8 தான் அந்த மயங்கொலிகள். சோ இதான் அவங்க அந்த கேள்வியா கேட்டிருக்காங்க. உச்சரிப்பில் சிறிதளவே வேறுபாடு உள்ள ஒலிகளை எழுதுக. அதாவது எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா 8 தான் அந்த எழுத்துக்களோட எண்ணிக்கை. சரி,
பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? விலை 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 சொல்லிட்டு மூணுமே விலை தான் கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம பார்த்த அந்த மயங்கொழிகள்ல இருந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. சோ விலை அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளின் மதிப்பு. விலைனா என்ன? பொருளின் மதிப்பு. இந்த விலை அப்படின்னா என்னன்னா விவசாயத்துல நெல்லை விளைச்சல் அப்படின்னு சொல்லுவோம். விளைச்சல் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உண்டாக்குதல் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? உண்டாக்குதல். விலை பொது லகரம் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்டாக்குதல். விலை சிறப்பு லகரம் அப்படின்னா என்ன? விரும்பு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்வுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் ஏ. சரிங்களா? விலை குண்டு லகரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளின் மதிப்பு, விலை பொது லகரம் உண்டாக்குதல், விலை சிறப்பு லகரம் விரும்பு அப்படின்றதான் பதில். அடுத்த கேள்வி போலாம். 62 சரியான தொடரை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான தொடர் சரியற்ற தொடர் மன்னிச்சுக்கோங்க, சரியற்ற தொடரை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் 3 சொல்லி நகரம் கேட்டிருக்காங்க. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கிறது. சரிதான். நாவின் நுனி நகரம் சொல்லி பாருங்க. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை போய் தொடுவதால் பிறக்கிறது தான் நகரம். அதுக்கு அடுத்து 2வது கேட்டிருக்காங்க. 2 சொல்லி கேட்டிருக்காங்க. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை, எந்த பகுதி? நம்ம மேல்வாய் அன்னத்தோட முன்பகுதியை தொடுவதால் பிறப்பதுதான் என்னது? 2 சொல்லி நகரம். நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கிறது 3 சொல்லி நகரம். 2 சொல்லி நகரம் நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை போய் தொடுவதால் பிறக்கிறது. அதுக்கடுத்து நகரம், இத பேர் தன்னகரம்னு சொல்லுவாங்க. நாவின் நுனி சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்க. நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை, எது இந்த இடத்துல பாருங்க, மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறப்பதுதான் என்னது? தன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, லகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பொது லகரம். நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால், இந்த லைன் வரும்போது பாருங்க, நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தான் தோன்றுகிறது. இந்த இடத்துல அவங்க லகரமே கொடுத்து வச்சுட்டாங்க. ஆன்சர் லகரம் தான் தோன்றும். சரிங்களா? சோ இந்த இடத்துல தோன்றது என்னது? லகரம். அப்ப இந்த லகரம் எப்படி தோன்றுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாவின், எது? நாவின் 2 புறங்களும், 2 தடித்து வருடுவதால், சரிங்களா? நாவின் 2 புறங்களும் தடித்து, பல் இருக்குல்ல, சோ மேல்வாய் பல், அத வருடுவதால் பிறக்கிறது தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொது லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி போலாம். ஆன்சர் சரியற்ற, அதாவது 62வது கேள்வி சரியற்ற தொடர் டெல்லி. சரி, 63 பொருள் வேறுபாடு அறிந்து, மறுபடியும் மயங்கொழிகள் வந்திருக்கு. பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இலை அப்படின்னா என்ன? இலை நம்மளோட இந்த மரங்கள்ல பாக்குற அந்த இலைகள்லாம் இலைன்னு தான் சொல்லுவோம். அதாவது குண்டுல இலை தான் சொல்லணும். சோ இதை ஃபர்ஸ்ட் நூல் இலைன்னு இருக்கு, செடியின் இலை இருக்கு, செடியில் இலைன்னு சொல்லியிருக்கு, நூல் இலைன்னு சொல்லியிருக்காங்க. சோ இதை இங்கே கொடுத்து வச்சிருக்காங்க. இது வேணாம். சரிங்களா? அதுக்கடுத்து நூல்னு சொல்லியிருக்காங்க. இது வேணாம். அடுத்த லைன் பார்க்கலாம். இப்போ இலை இந்த இடம் இருக்குது. இந்த 2 விஷயமா தான் இருக்கும். சரி, அதுக்கு அடுத்து இந்த இடத்துலயும் பாருங்க, இந்த நூல் இலை தவறு. சோ இந்த இலை கரெக்ட். சரி, ஆப்ஷன் பாம்பே. சரிங்களா? சோ இந்த இலையை எடுங்க. செடியின் இலை. இந்த இலை நல்லா இழைச்சு போயிட்டான். முன்ன பார்த்தா நல்லா குண்டா இருந்தா, இப்ப நல்லா இழைச்சு போயிட்டான். அப்ப மெலிந்து போயிடுறது தான் என்ன சொல்றாங்கன்னா இந்த இலைக்கு சொல்றாங்க. சோ இந்த இலை அப்படின்னு சொல்லணும். இது என்னது? இலை. சரிங்களா? சோ இது நூல் இலை தான் இலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, ஆப்ஷன் பாம்பே. பொருந்தாத இணையை தேர்க. பொருந்தாத இணையை தேர்க. என்ன? இட்டு, இன்னு, இத்து, இந்து, இரு, இன்னு, இரு, எள்ளுன்னு இருக்குது. ஆப்ஷன் ஏ என்ன? இட்டு, இன்னு. இப்ப எழுதுங்க. பண்டம்,
இந்த இருக்கு. அதுக்கடுத்து பந்தம்னு எழுதுங்க. பந்தம் வந்துருச்சு. இந்த இருக்குது. சரி, ஓகே. மன்றம் எழுதுங்க. மன்றம் என்ற இருக்குது. ஸோ அப்ப ஏபி சி மூணுமே சரிதான். சரி, ஏபிடி மூணுமே சரிதான். பொருந்தாத இணை தவறு. சரிங்களா? இரு இல்லு இந்த ரெண்டு எழுத்தும் சேர்ந்து வந்து எங்கே அமைய போறது இல்ல, தமிழ் சொற்கள். சரிங்களா? தமிழ் சொற்கள்ல இந்த ரெண்டு எழுத்துக்களும் வந்து இணைந்து வராது. அடுத்த லைன் போவோம். கேள்வி எண் 65 சரியான தொடரை தேர்கன்னு சொல்லியிருக்காங்க. கேள்வி எண் 65 என்ன கேட்டிருக்காங்க? சரியான தொடரை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, சரியான தொடர். என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. சரியாதான் இருக்குது. சரி, சரியான தொடர் இதுதான். அடுத்து என்ன தவறுகள் இருக்குன்னு பார்ப்போம். தேர் திருவிழாவிற்கு. எது? தேர் திருவிழாவிற்கு. திருவிழா அப்படின்றது என்ன வரணும் அப்படின்னா உங்களுக்கு சிறப்பு லாகரம் வரணும். சரி, சென்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்றனர் அப்படின்னா இரண்டு சொல்லி இன்னுதான் வந்திருக்கணும். இப்பதான் பார்த்தோம். இன்ற இரண்டு சொல்லி இன்னுதான் வரணும். சரி, அதற்கு அடுத்து என் வீட்டு தோட்டத்தில். எது? என் வீட்டு தோட்டத்தில். எண் என்பது 8ஐ குறிக்கும். அதாவது எண் என்பது நம்பர் 8 8 அதை குறிக்கும். சரிங்களா? சோ என் வீட்டு தோட்டத்தில்னா எண் இரண்டு சுழி வந்திருக்க வேண்டும். சரிங்களா? எண் என்ற இடத்துல இரண்டு சுழி வந்திருக்க வேண்டும். வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. மனம் இரண்டு சுழி மனம். மனம் என்றால் உள்ளம். சரிங்களா? இரண்டு சுழி மனம் என்றால் உள்ளம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். சரிங்களா? உள்ளம் வீசல, மனம் நறுமணம் தான் வீசணும். அது மூன்று சுழி நகரம். சரி, ஓகே. அதுக்கடுத்து வாழைப்பழம். வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. இந்த இடத்துல உடலுக்குன்னு வரணும். ஸோ இது அவங்க பிரிண்டிங் மிஸ்டேக் தான். ஸோ உடலுக்கு மிகவும் நல்லது. இந்த நல்லது அப்படின்னு இருக்குல்ல, நல்லதுல இந்த இல்லு தான் வரணும். சரிங்களா? ஸோ நல்லது என்ற இடத்துல வரக்கூடிய இல் இந்த இல்லு தான் குண்டுலகரம். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் வந்து சரியான தொடரை தேர்வுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சரியான தொடர். சரி, அதுக்கடுத்து சரியான தொடரை தேர்க. அடுத்த வரையும் சரியான தொடரை தேர்க தான் கேட்டிருக்காங்க. கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில். அதாவது என்னன்னா எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் இது எல்லாமே வரிசைப்படுத்தி வைக்கிற மாதிரி சரியான தொடர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரெக்ட் தான். சோ கதிரவன் கதிரவன் காலையில் உதித்து என்ன பண்ணுவாங்களா, மாலையில் மறையும் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? கதிரவன் என்ன பண்ணுவாரு? காலையில தான் உதிப்பாரு, மாலையில் மறையும். சரிங்களா? சோ ஆப்ஷன் சி தான் சரியான தொடர். அடுத்த கேள்வி என்னன்னு பார்ப்போமா? 67 சுட்டெழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள் எப்பொழுது ஆண் பெண் அனைவரையும் பொதுவாக சுட்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. சரி, சுட்டெழுத்துக்கள் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம்? ஆ இ உ இது மூணு தான் சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? சோ இந்த மூணு எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள். சோ இதை வந்து எப்ப வந்து பொதுவாக சுட்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. தனியன் என்று சுட்டும் போதா, ஏவல் பொருளில் வரும்போது, உயிர் மெய்யாக சுட்டும் போது. ஆன்சர் வந்து பாம்பே. சோ சுட்டெழுத்துக்கள் எப்படி வந்து ஆண் பெண் அனைவரையும் பொதுவாக சுட்டும் அப்படின்னா கூட்டாக சுட்டும் போது மட்டுமே வந்து அவர்கள் இவர்கள் அப்படின்னு சுட்டும் போதுதான் ஆண் பெண் பொதுவாக எல்லாரையும் வந்து சுட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, ஓகே. கேள்வி எண் 68 தமிழர்களின் வரலாறு பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவும் நூல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழரின் வரலாறு பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவும் நூல்கள். சரி, நூல்கள் இல்ல, நூல் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து புறநானூறு. ஸோ புத்தகத்திலேயே அந்த பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. தமிழரின் வரலாறு மற்றும் பண்பாட்டை அறிய உதவும் நூல் வந்து புறநானூறு என்பதை கொடுத்துருப்பாங்க. சரி, இதுல ஆப்ஷன்ல வேற என்ன இருக்கு? தாராபாரதி கவிதைகள்னு சொல்லி இருக்கு. சரி, தாராபாரதியோட கவிதைகள் அப்படின்றது அவரோட கவிதைகளை தொகுத்து தான் வந்து எழுதியிருப்பாங்க. சோ இப்போ இவர் மித்த என்ன நூல்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இது எங்கள் கிழக்கு, எதுவும் தாராபாரதி எழுதுனதுதான். விரல் நுனியில் வெளிச்சம், விரல் நுனியில் வெளிச்சம் எழுதியிருப்பாரு. சரி, விரல் நுனியில் வெளிச்சம்.
இது எங்கள் கிழக்கு, விரல் நுனியில் வெளிச்சம், புதிய விடியல். ஸோ இதான் வந்து இது 3 எழுதியிருப்பாங்க. புதிய விடியல், தாராபாரதியின் கவிதைகளும் கொடுத்திருப்பாங்க. இதுலதான் தேசம் உடுத்திய நூலாடை, பாரதம் அன்றைய நாற்றாங்கால் அந்த இதில் எழுதியிருப்பாங்க. அதுக்கடுத்து திருக்குறள் பத்தி நம்மளுக்கு பொதுவாகவே தெரியும். ஆகாரத்துல தொடங்கி நகரத்துல முடி நம்ம முதல் கேள்வி பார்க்கும் போதே பார்த்தோம். 1330 குறள் இருக்கு, 133 அதிகாரம் இருக்கு, அறம், பொருள், இன்பம் இருக்குது. ஸோ ஒன்று, அதாவது 4:3:2 ரேஷியோல வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க. சரி, ஓகே. இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா புகார், மதுரை, வஞ்சி. சரிங்களா? எது? புகார், மதுரை, வஞ்சி, பத்தினி தெய்வ வழிபாடு, பத்தினி தெய்வ வழிபாடு, இதெல்லாம் பத்தி பேசியிருக்கோம். சரி, அதுக்கடுத்து ஆன்சர் தமிழ் வரலாறு மற்றும் பண்பாட்டை கூறும் நூல் வந்து புறநானூறுன்னு பார்த்துட்டோம். அதுக்கடுத்த கேள்வி, எவ்வழி நல்லவர் ஆடவர். எவ்வழி நல்லவர் ஆடவர், அவ்வழி நல்லை வாழிய நிலனே அப்படின்னு சொல்றாங்க. எவ்வழி நல்லவர் ஆடவர், அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இந்த பாடலை பாடியவர் வந்து ஔவையார். இது புறநானூறுல இருக்கும். சரிங்களா? புறநானூறு. சரி. சோ எவ்வழி நல்லவர் ஆடவர், இந்த நூல்லேயே ஆல்ரெடி ஒரு முன்ன வந்து ஒரு ப்ரீவியஸ் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த பாடல வந்து யாருடைய கடமைகள் குறிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? யாருடைய கடமைகள் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சோ யாருடைய கடமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடவர், ஆடவரோட கடமைகள் இருக்குது. சோ இதோட இந்த பாடலோட முதல் வரி நம்ம பார்க்கணும். அந்த முதல் வரியை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாடாகு ஒன்றோ. இது நாடாகு ஒன்றோ, காடாகு ஒன்றோ. சரிங்களா? ஸோ இதுதான் அந்த பாடலோட முதல் வரி. அவங்க முதல் வரி கொடுத்துட்டு ஊட இருக்க வரி கேட்கலாம், இல்லைன்னா ஊட இருக்க வரியை கொடுத்துட்டு முதல் இருக்க வரியை கேட்கலாம். சரி, அடுத்த கேள்வி போவோம். கேள்வி எண் 70. கீழ்கண்டவற்றுள் தேசம் உடுத்திய நூலாடை. இதுவும் டிஎன்பிஎஸ்சில கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். தாராபாரதி எழுதியிருப்பாரு. அவரோட நூல்ல தான் இந்த வரிகள், அதாவது தாராபாரதியின் கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல இப்ப. சோ அதுலதான் வந்து சரி, தேசம் உடுத்திய நூலாடை அப்படின்றது திருக்குறள் தான் அவர் எழுதியிருப்பாங்க அந்த பாடல்ல. சோ அது போக ஆன்சர் வந்து திருக்குறள். இதுல மித்த கேள்வி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவாசகம், தேவாரம், தொல்காப்பியம்லாம் இருக்கு. சோ தொல்காப்பியம் என்ன பார்த்தோம்? இலக்கண நூல். தமிழ்ல நம்மளுக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். சரிங்களா? தமிழ்ல நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் அப்படின்னு பார்த்திருப்போம். இது பக்தி இலக்கியம்ல வரக்கூடியதுதான். சரிங்களா? பக்தி இலக்கியம். திருவாசகம் எழுதினது யாரு? மாணிக்க வாசகர். திருவாசகம் யார் எழுதியிருப்பாங்க? மாணிக்க வாசகர். சரி, மாணிக்க வாசகம் சொல்லலாம், மணிவாசகம்னு சொல்லலாம். திருவாசகத்தில் மாணிக்க வாசகர். தேவாரம். தேவாரம் அப்படின்றது என்ன? யார் எழுதியிருப்பாங்க? அதாவது இறைவனுக்கு சுட்டக்கூடிய பாமாலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தேக்கூட்டல் ஆரம்னு பிரிக்கலாம், தேக்கூட்டல் ஆரம்னு பிரிக்கலாம். சரிங்களா? தேவாரம் தே கூட்டல் ஆரம் அப்படின்னும் தே கூட்டல் வாரம் அப்படின்னு பிரிக்கலாம். சரிங்களா? ஒண்ணு இறைவனுக்கு சுட்டக்கூடிய பாமாலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தேவாரம் எழுதுனது யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 நபர்கள் இருப்பாங்க. யார் அவங்க? திருநாவுக்கரசர், திருநாவுக்கரசர், அப்புறம் திரு ஞான சம்பந்தர், திரு ஞான சம்பந்தர், அப்புறம் சுந்தரர். ஸோ இவங்கெல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. சரி, சுந்தரர் யூனிட் 8ல அவங்களை அதிகமாக பார்க்க வேணும். ஓகே, அதுக்கடுத்து யார் இருக்கா? திருக்குறள். ஓகே, 71. சரியான கூற்றை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேள்வி என்ன அப்படி பார்த்தோம்னா சரியான கூற்று. காந்தியடிகள் 1921
தமிழகத்திற்கு முதன்முறையாக வந்தார். இதுவே தவறுதான். சரிங்களா? காந்தி வந்து தமிழகத்திற்கு முதன்முறையாக எப்போ வந்திருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா 1896. சரிங்களா? 1896 இதை வந்து நம்ம ஹிஸ்டரியில பார்க்கணும். 1896 அக்டோபர் 24. இது வந்து சென்னை மகாஜன சங்கம் நம்ம படிச்சிருப்போம். சென்னை மகாஜன சங்கம். ஸோ அந்த அமைப்போட கூட்டத்துல வந்து காந்தி முத தமிழகத்துக்கு வந்தப்ப பேசியிருப்பாரு. இங்க கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காந்தி 1921 தமிழகத்திற்கு முதன்முறையாக வந்தான்னு சொல்றாங்க. அது தவறு. 1896 அக்டோபர் 24. அதுக்கப்புறம் பல முறை வந்திருப்பாங்க. 1921 அப்படின்னு பார்த்தோம்னா காந்தியோட வாழ்க்கையில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை. சரிங்களா? 1921 செப்டம்பர்னு வச்சுக்கோங்க. 1921 செப்டம்பர் தான் மதுரையில காந்தியோட அந்த கடைசி கால வாழ்க்கை, அதோட காந்தியோட எளிமை தோற்றத்துக்கு காரணமான ஊர் மதுரை தான். அது 1921 செப்டம்பர் மாதம் தான் நடந்துச்சு. அவரோட எளிமை தோற்றத்துக்கு மாறுறாரு. சரி, 1937 சென்னையில் இலக்கிய மாநாட்டிற்கு காந்தி தலைமை வகித்தார். கரெக்ட், சரியான பதில் தான். 1937 சென்னை இலக்கிய மாநாட்டிற்கு காந்தியடிகள் தலைமை வகித்தார். சரிப்பா, அப்ப வரவேற்பு குழு தலைவர் யாரு அப்படின்னு கேட்கணும். சரிங்களா? அப்ப வரவேற்பு குழு தலைவர் அந்த மாநாட்டுக்கு யார் இருந்தா உ.வே.சா. சோ இதுக்கப்புறம் தான் ஓவேசா பார்த்துட்டு காந்தியடிகள் சொல்லுவாரு, அந்த பெரியவரின் நிலையிலிருந்து தமிழ் படிக்க ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து திருக்குறள் காந்தியடிகளை கவர்ந்த நூலாகும். ஆமாம், சரிதான். திருக்குறள் காந்தியை வந்து கவர்ந்த நூலு தான். அவரு தென்னாப்பிரிக்கால இருக்கும்போது தமிழ் கத்துக்குருவாங்க. திருக்குறள் படிக்கணும் அப்படின்னா இதுக்கு காரணம் அவர் தமிழ் படிக்க. காந்தி வந்து தமிழ் படிக்க காரணம் யாரு? தமிழ் வந்து காந்திக்கு பிடிக்கும் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து ஜியு போப் அவர்கள் எழுதிய தமிழ் நடை கையேடு. சரிங்களா? ஜியு போப் எழுதிய தமிழ் நடை கையேடு. ஸோ இவைதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி வந்து தமிழ் படிக்கிறதுக்கு அவருக்கு ஆர்வத்தை தோண்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூலமா எளிமையா வந்து அவர் தமிழ் கத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. காரைக்குடியில் காந்தியடிகள் தங்கிய ஊர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கானாடு காத்தான். இது 6ஆம் வகுப்பு புத்தகத்திலே இருக்கும். காரைக்குடியில் காந்தியடிகள் தங்கிய ஊர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கானாடு காத்தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தவறா இருக்கு. கேள்வி வந்து சரியான கூற்று. அப்ப 2, 3, 4 ஆப்ஷன் டெல்லி. அடுத்த கேள்விக்கு போலாம். மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல் கருத்துக்களை சுவைபட கூறும் தமிழ் இலக்கணம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கருத்துக்களை பாருங்க. சரி, மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல், சரிங்களா, கருத்துக்களை சுவைப்பட கூறும். கருத்தை எப்படி சொல்லணுமா? சுவையோட கூறணுமா? அப்ப சுவையோட கூறணும் அப்படின்னா அதுக்கு ஒண்ணு இருக்காது தமிழ்ல. அவர் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அணி அப்படின்னு சொல்லுவாங்க. அணி என்னது? அணினா அழகு அப்படின்னு பார்த்தோம். அந்த அணிதான் நம்ம தமிழ் இலக்கணத்துக்கு அழகு சேர்க்கிறதுக்காக, சுவை சேர்க்கிறதுக்காக வரக்கூடிய ஒண்ணு. சரிங்களா? மருந்தில் தேனை கலந்து கொடுப்பது போல் கருத்துக்களை சுவைப்பட கூறும் தமிழ் இலக்கணம் வந்து அணி அப்படின்னு சொல்லுவோம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு சொல்லிட்டு 5 இலக்கணம் தமிழ்ல இருக்குதா நம்ம பேசியிருந்தோம். அதுக்கு அடுத்த கேள்வி. மனிதன் தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்வதற்கு தேவையான குணங்களுள் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரி, மனிதன் வந்து தனக்குன்னு வாழாம பிறர்க்குன்னு வாழ்வதற்கான குணங்கள்ல அல்லாதது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். ஆப்ஷன் ஏ வந்து அருள்னு கொடுத்திருக்காங்க. இப்ப ஒரு அருள் அப்படின்றது என்ன அப்படின்னா மற்றவங்களுக்காக நினைச்சு அவங்கள வருத்தப்படும், அவங்களுக்கு கருணை காட்டுறது. பரிவு அவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு உதவுறது தான். நன்றி நம்மளுக்கு செஞ்ச உதவிக்காக ஒருத்தவங்க நம்மளுக்கு செஞ்சிருந்தா உதவி பண்ணா அவங்களுக்கு நன்றி கடன் படுறது. ஸோ நட்பு, இது ஒண்ணுதான் வந்து இதுக்கு குணங்கள்ல இல்லாத ஒண்ணு. ஸோ மற்ற 3மே அதற்கான குணங்கள் தான். மனிதன் தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்வதற்கு தேவையான குணங்கள்ல இருக்கிறது என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா அருள், பரிவு, நன்றி. ஸோ அதுல அல்லாதது வந்து நட்பு அப்படின்னு சொல்றோம். அடுத்த கேள்வி. ஸோ கீழ்கண்டவற்றை பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. சரி,
கேள்வி எண் 74 என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கீழ்கண்டவற்றை பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர், காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர். சரி, கேள்வி வந்து இடுகுறி. இடுகுறி பெயர் அப்படின்னா என்ன? இடு குறி பெயர், சரிங்களா? இடுகுறி பொது பெயர் இருக்கு, இடுகுறி பெயர். இடுகுறி பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம் முன்னோர்கள் காரணம் கருதாமல், நம் முன்னோர்கள் காரணம் கருதாமல் சிலவற்றிற்கு வைத்த பெயர்களை தான் நாம் இன்னும் என்ன சொல்றோம், இடுகுறி பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கணத்துல சொல்லப்படுது. சோ இலக்கணம் இலக்கியத்துல அப்படிதான் சொல்றோம். இடுகுறி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ காரணமே இல்லை, இது மரம், இது மலை, இது காடு அப்படின்னு வச்சிட்டீங்கன்னா அது வந்து என்னவா இருக்கணும், இடுகுறி பெயரா இருக்கும். சோ அந்த இடுகுறியிலையும் இது எல்லாமே பொது. மரம் அப்படின்றது பல மரங்கள், இப்ப மாமரம், வாழை மரம், இப்படி எல்லா ஏகப்பட்ட மரங்கள், எல்லா மரங்களையும் சேர்த்து பொதுவா வந்து நம்ம மரம் அப்படின்னு சொல்றோம். சோ இடுகுறி பொது பெயர்னா என்ன, மரம், காடு. சரி, அதுக்கு அடுத்து சொல்லியிருக்காங்க இடுகுறி சிறப்பு பெயர். இப்ப கூட சொன்னேன், இடுகுறி சிறப்பு பெயர்னா என்ன, வாழை மரம், மாங்காடு இப்படி சொல்லுவோம். சோ அப்ப அங்க என்ன இருக்கு, மாமரம், வாழை மரம். அப்ப ஆப்ஷன் 1, 2க்கு 1, ஆப்ஷன் 4 2. சரி, 4 1 எங்க இருக்குது, ஆப்ஷன் பாம்பே ஆன்சர். காரண பொது பெயர். காரணம் அப்படின்னா என்ன, காரண பொது பெயர்னா என்ன, காரணம் கருதி நம் முன்னோர்கள் வைத்த பெயர்கள் தான் வந்து காரண பெயர் அப்படின்னு சொல்றோம். சோ காரண பொது பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பறவை பறக்கிறதுனால அது பேர் வந்து பறவை, சரிங்களா? சோ அதனால பறவை, அணி இதெல்லாம் வந்து காரண பொது பெயர். காரண சிறப்பு பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காரண சிறப்பு, அது என்னப்பா காரண சிறப்பு, காரணம் கருதி வந்து பறவைன்னு வச்சுட்டோம், அது மரத்தை கொத்திக்கிட்டே இருக்கு, அதனால அது பேரு மரங்கொத்தி அப்படின்னு வச்சிருக்கோம். கையில அணிகலன் போடுறோம், அணிகலன் சொல்லுவோம். சோ அதை கையில போடுறோம், அது வளைவா அந்த சேஃபா இருக்கு, அதனால அதை வந்து வளையல் அப்படின்னு சொல்றோம். இது காரண சிறப்பு பெயர், ஆப்ஷன் பாம்பே. அதுக்கு அடுத்த கேள்வி பார்த்தோம் அப்படின்னா, பூதளம், கும்பி, மாரி. இச்சொற்களின் பொருள்கள் முறையே அப்படின்னு கேட்டிருக்காங்க. பூதளம்னா என்ன, கும்பினா என்ன, மாரினா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பூதளம் என்பது பூமி, கும்பி அப்படின்னா வயிறு, மாரி என்பது மலை. இத முறையேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது எங்க முறையா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். சோ பூதளம் கும்பிங்கதான் இருக்கு. பூதளம் பூமி, கும்பி வயிறு, மாரி மலை. 75க்கு ஆப்ஷன் சென்னை. பகுதி 3ஓட 25 கேள்விகள் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த பதிவில் இதில் இருக்க 25 கேள்வி பார்த்துக்கலாம். நன்றி.